ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, என் அம்மாவின் சக்தி வாய்ந்த திரிசூலம் இது. இதனுடைய மகிமை தெரியாமல் நீ அலட்சியம் செய்யாதே. வெள்ளிக்கிழமை உன்னை தேடி வந்திருக்கிறார் அந்த அம்மணி. அவரின் மகா சக்தி உனக்கு கிடைக்கப் போகும் நேரம். ஓம் சக்தி, பராசக்தி. என் அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகும் விஷயமானது சாதாரணமானது அல்ல. உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய, உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த விஷயம். இன்றைய பதிவின் தலைப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அம்மனின் சக்தி வாய்ந்த திரிசூலம் தொடு என்று. அம்மாவின் மகிமை தெரியாமல் அலட்சியம் செய்யாதே என்று. வெள்ளிக்கிழமை அம்மா உங்களை தேடி வந்திருக்கிறார். தொட்டால் அவரின் மகாசக்தி உனக்கு கிடைக்கும் என்று அந்த முருகனை உனக்கு உணர்த்தியிருக்கின்றார். ஆம், இன்று உங்களை தேடி அன்னை பராசக்தி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்திருக்கின்றாள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இது தற்செயலானது அல்ல. தெரியுமா? இது அந்த ஆதி பராசக்தியின் கட்டளை. அந்த அம்மனின் திரிசூலத்திற்கான மகிமை எவ்வளவு சக்தி வாய்ந்தது! அம்மனுக்கே அவ்வளவு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய திரிசூலம். இதை நீ தொடும்போது உன்னுடைய வாழ்வில் ஏற்படும் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கும். உன் கஷ்டங்களை விலக்கிச் செய்யும். திரிசூலத்தின் ஆன்மீக ரகசியமும் சக்தியும் உனக்கு தெரியுமா? இடது பக்கம் பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் அந்த திரிசூலத்தை பார். அந்த படத்தில் பார்க்கும் அந்த திரிசூலத்தை நீ பார். திரிசூலம் என்பது வெறும் ஆயுதம் அல்ல. அது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முன் சக்திகளின் வடிவம். அது மட்டுமா? மனித உடம்பில் இருக்கும் இடா, பிங்களா, சூம்சனா என்ற 3 நாடிகளையும் நம்மிடம் இருக்கும் சத்துவ, ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களையும் குறிப்பதுதான் இந்த திரிசூலம். அம்மனின் கையில் இருக்கும் திரிசூலத்தை நாம் தொட்டு வணங்கும் போது அல்லது அதை மனதில் நினைக்கும் போது என்ன எல்லாம் நடக்கும் தெரியுமா? வினை நாசமாகும். அதாவது நம்முடைய முற்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாம், இந்த பிறவி வினைகள் அனைத்தும் அந்த திரிசூலத்தின் கூர்மையான முனைகளால் குத்தி கிழிக்கப்பட்டு அழிந்தே போகும். உன்னுடைய பயம் நீங்கும். உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கின்றதா? கண் திருஷ்டி நிறைய இருந்து அது உங்களை வாட்டி எடுக்கின்றதா? எதை எடுத்தாலும் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கின்றதா? கவலையை விடுங்கள், மனதால் தொடுங்கள். உங்கள் பயமானது ஓடிவிடும். அம்மாவின் திரிசூலத்தின் மகிமை அப்படிப்பட்டது. முருகனுக்கும் இருக்கும் சக்தியை விட அம்மாவிற்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்று சோதித்து பார்க்கிறாயா? தாய் போல பிள்ளை, நூலை போல சேலை என்பதார்கள். அது போலத்தான் இரண்டுக்கும் எப்படிப்பட்ட மகிமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய பயத்தை நீக்க வந்திருக்கின்றேன். உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அதை சுக்கு நூறாக அடுத்து துவைத்து எரிய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அலட்சியம் செய்யாதே. பலர் ஆன்மீகத்தையும் அம்மனின் எச்சரிக்கைகளையும் அலட்சியம் செய்கின்றார்கள். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்புகிறார்களே தவிர அம்மன் காட்டும் வழியை பார்ப்பதில்லை. அம்மாவின் மகிமையை அலட்சியம் செய்பவர்கள் வாழ்க்கையில் திசை மாறி போவார்கள். எனவே நீங்கள் இந்த தருணத்தை அலட்சியம் செய்யாதீர்கள். வெள்ளிக்கிழமை உன்னை தேடி அந்த அம்மனின் வருகை இருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை வாரத்தின் மிக முக்கியமான சுக்கிர பகவானுக்குரிய அன்னை மகாலட்சுமிக்கும் ஆதி பரா சக்திக்கும் உகந்த நாள். அந்த மேற்கண்ட படத்தில் உள்ளவாறு வெள்ளிக்கிழமை உன்னை தேடி வந்திருக்கின்றார் என்பது எவ்வளவு பெரிய உண்மை! வெள்ளிக்கிழமை நன்னாளில் அம்மன் நம் வீட்டிற்குள் நுழைய துடிக்கின்றார். ஆனால் நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா? வீட்டை தூய்மைப்படுத்துங்கள்.
வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயோ அல்லது மாலையிலேயோ வீட்டை தூய்மை செய்து கோலமிட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவது அம்மனை வரவேற்பதற்கான அடையாளம். தீப ஒளியில் உங்கள் வீட்டை மிளிரச் செய்யுங்கள். தீப ஒளி வழிபாடு நம் வீட்டில் ஏற்படும் நெய் தீபத்தின் ஒளியிலும் சாம்பிராணி வாசனையிலும் தான் அன்னை வாசம் செய்கின்றாள். அதில் நீங்கள் அம்மனை உணரலாம். இன்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கலாம், அல்லது ஒரு நல்ல மனிதரை நீங்கள் சந்தித்திருக்கலாம், அல்லது இந்த ஆன்மீக காணொளியையே உங்கள் கண்முன்னே வந்திருக்கின்றலாம். இதெல்லாம் அன்னை உங்களை தேடி வந்துவிட்டாள் என்பதற்கான சான்று. இந்த மகா சக்தி எப்படி எனக்கு கிடைக்கும் என்று யோசிக்கிறாயா? அம்மனின் மகா சக்தி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த வரிகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது அந்த ஆதிபரா சக்தியின் வாக்குறுதி. அம்மனின் மகா சக்தியை பெற நீங்கள் பெரிய யாகங்களோ கோடிக்கணக்கில் செலவோ செய்ய வேண்டியதில்லை. அதற்கு சிறிய மிக எளிமையான 3 வழிகளை சொல்கிறேன், கேளுங்கள். முழுமையான சரணாகதி. எப்படி? அம்மா, என்னிடம் இருப்பது அனைத்துமே உன்னுடையது. என் கஷ்டங்களை நீயே பார்த்துக்கொள் என்று அவருடைய பாதங்களில் விழுந்து விடுங்கள். அவ்வளவுதான், முழுமையான சரணாகதி அடைந்து விடலாம். அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனின் படத்திற்கு அல்லது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்கள். அந்த மகா சக்தி உங்கள் வீட்டில் எப்போதும் தங்கியிருப்பார். அடுத்ததாக அன்னதானம் அல்லது எளிய ஒரு சிறிய உதவி. உங்களால் முடிந்த ஒருவருக்கு வெள்ளிக்கிழமைகளில் உணவோ அல்லது ஒரு சிறு உதவியோ செய்யுங்கள். ஏழையின் சிரிப்பில்தான் அம்மன் மகிழ்ந்து போவார். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டே இருந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவதை நீங்களே உணர்வாய். படிப்படியாக உன்னுடைய கஷ்டம் கரைவதை நீ உணர்வாய். இந்த செயல்களை எல்லாம் நீ செய்யும்போது மேற்கண்ட படத்தில் நீ பார்த்த தெய்வீக புன்னையோடு காட்சியளிக்கும் முருகப்பெருமானின் அருளும் அன்னையின் முழு மகா சக்தியும் உன்னுடைய உடலிலும் மனதிலும் நிச்சயம் பாயத் தொடங்கும். வாழ்வியலில் உதாரணமும் அம்மனின் அற்புதமும் எப்படி என்பது தெரியுமா? என் அன்பான பக்தர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னை சுற்றியுள்ள பல பக்தர்களின் வாழ்க்கையிலும் சரி, அம்மன் காட்டிய அற்புதங்கள் அநேகம், அதிகம். உனக்கு ஒரு யதார்த்தமாக ஒரு சொல்கின்றேன். தீராத கடன் தொல்லையில் இருந்த ஒரு குடும்பமானது, எனக்கு கஷ்டமே தீராதா, என்னுடைய கடன் எப்பொழுது தான் தீரும், இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒரு ஆபத்தான நிலை நோக்கி அவர்கள் யோசித்த போது ஒரு வெள்ளிக்கிழமை தற்செயலாக அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கிருந்த திருசூலத்திற்கு ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி மனம் உருகி வேண்டினார்களாம். அடுத்த சில வாரங்களிலேயே அவர்களுக்கு புதிய வழி பிறந்தது. இன்று அவர்கள் மிக உன்னதமான நிலையில் இருக்கின்றார்கள். அம்மாவின் மகிமையை அவர்கள் அன்று அலட்சியம் செய்திருந்தால் இன்று அந்த குடும்பமே இருந்திருக்காது. ஆகவே தான் சொல்கிறேன், உங்களை தேடி இன்று இந்த அற்புதம் வந்திருக்கிறது. அதை அலட்சியம் செய்யாமல் முழு மனதோடு அம்மன் நினைத்து நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் செய்யுங்கள். முடிவாக நான் உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இன்று முதல் உங்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். அம்மனின் சக்தி வாய்ந்த திரிசூலம் தொட்டு உன்னை காக்க அன்னை பராசக்தி காத்து கொண்டிருக்கிறாள் தங்கமே. இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்வில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தட்டும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் அந்த தெய்வீக ஒளியும் சக்தியும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கட்டும். தன தானிய சம்பத்துகளை கொடுக்கட்டும். நீண்ட ஆயுளை அள்ளி தரட்டும். ஆரோக்கியங்களை மேம்படுத்தி தரட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அம்மனின் மகிமையை உலகறியச் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அந்த அம்மனின் அருளாசியோடு இந்த முருகனின் ஆசையும் திருச்செந்தூர் செல்லும் பாக்கியத்தையும் நான் உனக்கு தருகிறேன். திருச்செந்தூர் வந்து ஒரு முறை அம்மாவை தரிசித்துவிட்டு என்னையும் தரிசித்துவிட்டு என் அப்பா என் குடும்பத்தையே பார்த்துவிட்டு நீ போ. உனக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீ வா, ஒரு முறையாவது வா. உனக்கு நான் காட்சி தருகிறேன். என்னை பார்க்க அதிக நேரமெல்லாம் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நொடிகள் போதும். கண் மூடி திறக்கும் நேரத்தில் நான் உனக்கு காட்சி தருவேன். பல்லாயிரம் கணக்கானோர் எனக்காக காத்திருக்க நானே உனக்கு எளிதில் வந்து காட்சி தருகிறேன். அந்த முருகனின் வாக்கு உனக்கு நிச்சயம் பழிக்கும். ஓம் சக்தி என்று ஒரு முறை சொல். ஆதிசக்தி என்று பலாயிரம் முறை சொல். ஓம் சரவணபவ என்று ஒரு முறையாவது சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் செயலை எல்லாம் தொடங்கிப்பார். நினைப்பது நடக்கும், நடத்தது நிலைக்கும். நிலைத்து உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் போல சந்தோஷமாக மாற்றி வருவது என்னுடைய பொறுப்பு. இந்த அம்மனின் சக்தி வாய்ந்த திருசூலம் தொட்டு நீ உள்ளே வந்தாய். நான் சொல்வதையெல்லாம் முழுமையாக கேட்டாய். அந்த அம்மாவின் மகிமையை வெள்ளிக்கிழமை அன்று நீ உணர்ந்திருப்பாய் என்று சொன்னேன். அதே போலவே இன்று ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை தரிசித்திருப்பார். அவரின் மகாசக்தி உனக்கு கிடைக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையானது ஓஹோ என்று மாறும். சந்தோஷம் நிலைத்து நிற்கும். எவ்வளவு கடன் தொல்லை இருந்தாலும் அது எளிதில் முடியும். பல பிரச்சனைகளை தவித்து காத்திருந்தாய். அவற்றை எல்லாமே பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே சுக்கு நீராக மாற்றப் போகிறேன். நீ பயம் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய பொறுப்பு. நான் இருக்கின்றேன். உனக்காக நான் இருக்கின்றேன். எப்போதும் போல உன் வாழ்க்கையை மாற்றாமல் அதிகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை கொடுக்கப் போகின்றேன். ஓம் சரவணபவ என்று ஒரு முறையாவது கோள். என்னுடைய அம்மா பராசக்தியின் துணையோடு உனக்கு எல்லாம் வல்ல எல்லா செல்வங்களையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை உன்னிடம் நான் ஒப்படைக்கின்றேன். நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடந்தே தீரும்.